பெரிய மக்கள் தொகை கொண்ட நாடுகளுக்கு எந்த மாதிரியான தொழில் இருக்கும்? நல்லா யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு வந்து எனக்கு ஒரு 21 வயசு 22 வயசு பேங்க்காரன் வந்து வருவாங்க, உங்களுடைய வீட்டை வந்து உன் வீட்டை வந்து இன்னைக்கு நைட்டு ஏலம் விடுறது. நம்ம கடன் வாங்கினோம்னா ஃபர்ஸ்ட் BMW கார் வாங்கணும். நான் என்னுடைய காலகட்டத்தில் தான் அந்த வந்து ஓப்பன் ஆகுது, அந்த கம்ப்யூட்டர் துறை ஓப்பன் ஆகுது. இந்த பாம்பு வந்து எப்போ வேணால் எக்ஸ்ப்ளோட் ஆகலாம் அப்படிங்கும்போது நம்ம தயாராக இருக்கணும். தொழிலை காதலியுங்கள், தொழிலை நேர்த்தியாக செய்யுங்கள். மாற்றம் அப்படிங்கிறது வந்து அரசியல்ல ஏற்பட்டது, உங்க தொழிலையும் ஏற்பட்டது. இதற்கெல்லாம் காரணம் அந்த உலகமயமாக்கல். கண்டிப்பா கண்டிப்பா. அது 2000க்கு முன் 2000க்கு பின்னுன்றது உலகம் வேற. அதாவது அந்த 2000க்கு பிறகு இந்த குளோபலைசேஷன் வந்து எல்லாத்தையும் அழிச்சிரும் தான் நம்ம சொல்லுவாங்க. அப்போ நாங்கள் அந்த ஏன்னா நாங்கள் நான் உங்ககிட்ட சொன்ன ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி WTO அக்ரிமெண்ட் எப்படி என்னை தொழிலிருந்து என்னை வெளியில் தள்ளினதுன்னு காரணம் சொல்லும்போது அப்போ சொன்னது குளோபலைசேஷன் இதையெல்லாம் பண்ணும் அப்படின்னாங்க, உலகமயமாக்கல் உங்களை பண்ணும் அப்படின்னாங்க. ஆனால் இந்த மாதிரி நம்பலை, அப்போ யாரும் நம்பலை, கண்டிப்பாக யாரும் நம்பலை. அதாவது சகலத்தையும் சகட்டு மேனிக்கு அடித்து தள்ளிட்டு போயிட்டே இருக்குது, யாரையும் விடலை. எல்லா செயினையுமே உடச்சி தள்ளிட்டு போயிடுது. பெரிய மக்கள் தொகை கொண்ட நாடுகளுக்கு எந்த மாதிரியான தொழில் இருக்கும்? நீங்கள் சின்ன வயசில் பார்த்துருக்கலாம். எங்கே பார்த்தாலும் எக்ஸ்போர்ட் மிஷின்ஸ் எல்லாருமே ஒரு தெரு இருந்தால் அந்த தெருவில் ஒரு 10 மிஷின் போட்டு ஒரு சப் கான்ட்ராக்டர். ஆமாம், நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. வீட்டுக்கு வீடு தைப்பாங்க, பீஸ் ரேட்டில் தைப்பாங்க. கார்மெண்ட் நகரியில் இப்போ சமீபத்தில் கூட பார்த்தேன், வீட்டுக்கு வீடு தறி இருக்கும். அதுவே இப்போ வந்து நகரியில் இருக்கக்கூடியதே வந்து விளிம்பு நிலைக்கு வந்துருச்சு. இவங்களே அந்த ட்ரேடை விட்டு வெளில போகிறாங்க. ஏன்னா ஆர்டர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓகே, நீங்கள் இன்னொன்று அது ஃபுல்லாக காட்டன் தான் பண்ணணும். அவர்கள்கிட்ட இருக்கிற மெஷின் வந்து பருத்தி ஆடைகளை நெய்வதற்காக மட்டுமே உருவாக்கப்பட்டது. இப்போ தான் பாலிஸ்டர் மிக்ஸ் வரும். ஆனால் இன்றைக்கி பெரும்பாலானோர் நம்முடைய வசதிக்கு பாலிஸ்டர் தான் போடுறோம் இல்லையா? பாலிஸ்டர் தான் போடுறோம். என்ன ஆகிடுது? பாலிஸ்டர் உடம்புக்கு கேடு, தூள், இதெல்லாம் யாரும் சொல்ல. ஏன்னா காஸ்ட் கம்மி. பாலிஸ்டர் நீங்கள் அயன் பண்ண தேவையில்லை. ஓகே, காட்டன்னா நீங்கள் அயன் பண்ணி ஆகணும். இந்த மாதிரி பல சிக்கல்கள் இருக்குது. இது எல்லாமே தாண்டி அதுதான் நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த WTO வந்து நம்ம உலக பொருளாதார வணிகமயமாக்கல், உலகமயமாக்கல் வந்து எல்லா சங்கிலியும் உடைத்து விடும். உங்களுடைய கல்வியை உடைத்து. இன்றைக்கெல்லாம் வந்து என்ன சொல்கிறாங்க, படிக்கவே தேவையில்லைன்றாங்க. நீங்கள் ஆமாம் ஸ்கூலிங் போகலாம் போதுங்கிறாங்க, இல்லை நீங்கள் ChatGPTலே தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க. அது எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல எனக்கு. அது ஒரு பெரிய ஆராய வேண்டிய விஷயம். ஏன்னா சொல்லக்கூடியது சாதாரண நபர்லாம் இல்லை, பெரிய நபர். அவர்லாம் ஒரு மென்பொருள் நிறுவனம் அமெரிக்காவில் வச்சுட்டு இங்கே வந்து வச்சிருக்கிறார். அவர் சொல்கிற ஸ்கூல்லாம் நீங்கள் வந்து 10th படித்தா போதும், +2 படித்தா போதும், வேலைக்கு வாங்கன்னு சொல்கிறதுன்றது வந்து அவர்களுக்கான இந்த இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஆரம்ப சொன்ன மாதிரி ஸ்விக்கி ஜொமேட்டோ ஓட்டே 35,000 சம்பாதிக்கிறான்னா இந்த இன்னைக்கு இருக்கிற பிஸ்னஸ்லாம் 5 வருஷத்தில் மாறிடும். 5 வருஷம் கழிச்சு ஸ்விக்கி ஜொமேட்டோ இல்லைன்னு வச்சுக்கோங்க, இந்த பசங்களாம் என்ன பண்ணுவாங்க? அவர்களுடைய மிக முக்கியமான வருடம் இந்த 20 வயதுலேருந்து 30 வயதுக்குள்ளே தான். அவனால் 30 வயதுக்கு மேலே ஒன்றும் ரொம்ப கடினம். இப்போ நான் இருக்கிறேன்னா நான் வந்து அந்த போராட்டத்திலே இருக்கிறனால நான் யோசிக்கிறேன். இன்னமும் என்னால் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நான் வந்து ஆர்குட்லேருந்து இப்போ இருக்கிற த்ரெட் வரைக்கும் நான் இருக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லக்கூடியனா நான் எல்லாத்துக்கும் அப்டேட் பண்ணுறேன். நான் இன்னமும் உங்களோட ஒரு புது பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கேன், நான் இறங்கி பண்ணுறது. எல்லாருக்கும் அந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்காது. அப்போ அவங்களாம் என்ன பண்ணுவாங்க? ஒரு ஸ்விக்கி ஜொமேட்டோ ஓவர் நைட் இல்லை, என்ன பண்ணுவீங்க? எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு போகும்? இதெல்லாம் ரொம்ப ஒரு தவறான. அதை வந்து ஒரு இதுவாக வச்சுக்கலாமே தவிர்த்து இன்றெல்லாம் ஒரு பிஸ்னஸே அதிகபட்ச லைஃப் ஸ்பேன் வந்து 5 வருஷத்துக்கு மேலே அந்த பிஸ்னஸ் மாடல் மாறிக்கிட்டே இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் அதை வந்து ஒரு பார்ட் டைம் பிஸ்னஸாக வச்சுக்கிட்டு அவங்களெலாம் வந்து அந்த மாதிரியான நபர்களை நாம் தொழிலுக்கு உள்ளே கொண்டு வரது இன்னும் அரசே அவங்களுக்கு வசதி பண்ணி கொடுக்குது, அவங்களுக்கு ஏசி அறையெல்லாம் கொடுக்குது. அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? உங்களுடைய திமுக ஆட்சி தான் அது சிலதெல்லாம் முரண் இருக்க தான் செய்யும். அதனால தான் நான் லைட்டாக கொஞ்சமாக ஒதுக்கி விட்டேன். இந்த முரண்லாம் நம்மளால ஏற்றுக்க முடியல. நாம அது ரொம்ப முரணை விட்டுறலாம். இப்போ மறுபடியும் வந்து உங்களுடைய ஃபேவரட் களத்துக்கு வரலாம். தமிழர் தொழில்களுக்காக நீங்க பலமாக களமாடுறீங்க. கண்டிப்பா. அதுக்கு போறதுக்கு முன்னாடி தொழில்கள்ல நீங்க பெற்ற பெரிய வெற்றி என்னது, பெரிய தோல்வி என்னன்னு சொல்லுங்க. கண்டிப்பா, இது ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் எந்த இடத்துல தோத்தன்றது தெரிஞ்சாதான் அடுத்தவங்களுக்கு அது கண்டிப்பா பயன்புள்ளதா இருக்கும் இல்லையா? ஸோ நாங்க தோல்வின்றது வந்து வெற்றி சொல்லுங்களேன். பெரிய வெற்றி என்னன்னு சொல்லுங்க. நம்ம வெற்றிலே தொடங்கலாம். வெற்றிலே தொடங்குவோம். ரைட். ஸோ வெற்றி வந்து எப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 95 டிசம்பரில் என்னுடைய தொழிற்சாலை இதே சாலிகிராம் பகுதியில் தான் நாங்கள் தொடங்கினோம். ஸோ தொடங்கிய போது
ஒரு 10 லட்சம் ரூபாய் முதலீட்டில் தான் அந்த நிறுவனம். நீங்க தொடங்குனீங்களா உங்க அப்பா தொடங்க? எங்க அப்பா கரெக்டாக நான் இன்ஜினியரிங் முடிச்சோடனே தொடங்கினார். ஆனால் எனக்காக தான் தொடங்கி, ஏன்னா எங்கள் அப்பா வந்து அப்பவும் திருவொற்றியூரில் தான் இருந்தாங்க. ஸோ தொழில் இருந்தாங்க. பையன் முடிச்சுட்டு வருவான், முடிச்சுட்டு வந்தால் கம்பெனியை பார்த்துக்குவான்ட்டு. எங்க அப்பா அப்படி தொடங்கி வைக்கல எனக்கு. உங்கள் அப்பா அந்த மாதிரி தொடங்கி வைக்கல. ஸோ அப்பாவுக்கான மிகப்பெரிய கனவு தொழில் முனைவோராக மகனாக வேண்டும் என்று ரொம்ப ஆசைப்பட்டாங்க. அது அது எல்லாருக்கும் கிடைக்குமான்னு தெரியாது. ஏன்னா இதில் ஒரு சிக்கல் இருக்குது. ஏன்னா எங்கள் பாட்டி, எனக்கு இப்போ 51 52 வயது ஆகிடுது. எங்கள் பாட்டி ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்தாங்க. ஏன்பா இப்படி கஷ்டப்படுற, ஏதாச்சும் சீக்கிரம் வேலையை பார்த்து போயிட்டா நிம்மதியாக இருக்கும்ல சொன்னாங்க. இந்த மாதிரியான ஒரு சூழல்னா என்னுடைய குடும்ப சூழல். இப்போ சொன்னாங்களா? அப்போ இப்போ 2 மாதத்துக்கு முன்னால அதான் சொல்றேன். என்னுடைய வயதையே அதுக்கு தான் சொன்னேன். அவங்களுடைய மனநிலை அப்படிதான். எங்கள் அம்மாவுடைய அம்மா வந்து சொல்றாங்க, ஏன்பா இப்படி கஷ்டப்படுற, பொழுது ராத்திரி லேட்டாக வர, காலைல ஓடுற முடியாத, ஏதாச்சும் ஒரு வேலையை பார்த்துட்டு நிம்மதியாக உட்காரக்கூடாது. இந்த சமூகம் எப்படி இருக்குன்னு சொல்றேன். ஆனால் இதுல இருந்து மாறினது எங்க அப்பா. இங்க வந்து அந்த 10 லட்சம் முதலீட்டில் இந்த தொழிலை ஆரம்பிக்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஆரம்பிச்சது வந்து கார்மெண்ட் டையிங் தான். ராங்லர் பேண்ட் ஜீன்ஸ் எல்லாம் இருக்கும். ஆமா, கேள்விப்பட்டிருக்கேன். இப்ப ராங்லர் வருதான்னு எனக்கு நான் போட்டிருக்கேன். நான் ஒரு சின்ன ரொம்ப நாள் போட்டுட்டு இருந்தேன். ஆமா, ராங்லர் வந்து பெரிய பிராண்ட் அது. ஸோ அந்த பிராண்டுக்கான நாங்க வந்து அப்போ வந்து ப்ராசஸிங் யூனிட்டா இருந்த டெனிம் வந்து ஸ்டோன் வாஷ், பால் வாஷ். ஸ்டோன் வாஷ் அப்படின்னு சொல்றது பியூமிஸ் ஸ்டோன்னு சொல்லுவோம். எரிமலையிலிருந்து வெடி. இப்போ அதெல்லாம் வந்து இந்த இதுக்கெல்லாம் வச்சிருக்காங்க, பியூட்டி பார்லர்லாம் அதெல்லாம் வச்சிருக்காங்க. அப்போ வந்து அது வந்து ஒன்லி இந்த எரிமலை குழம்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க. எரிமலை வெடித்திருக்கும்போது அந்த குழம்புகள் வருது, அது காஞ்ச பிறகு அப்படியே இதுவாகிடும், தக்கக்கல் மாதிரி ஆகிடும். கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்கும். அதை ஸ்டோன் மாதிரி ஒரு ஷேப்பில் வச்சு கிலோ கணக்கில் வாங்கிட்டு அதை இந்த டெனிம் பேண்ட்ஸ் எல்லாம் வரது வரும். கேஜி டெனிம் ஒரு பிராண்ட் இருந்தாலும் இப்போ இருந்ததில்லை. ஏன்னா நான் டெக்ஸ்டைல் ஃபீல்டை விட்டு வந்து ரொம்ப வருடம் ஆகிட்டதுலாம் எனக்கு அவ்வளோவா தெரியல. ஸோ இவங்களுக்கான அஃபிஷியல் நாங்கள் ப்ராசஸராக இருந்தோம். அது எப்படி உங்களுக்கு 10 லட்ச ரூபா முதலீட்டில் உடனடியாகவே இந்த மாதிரி ஆர்டர்லாம் கிடைச்சிருச்சா? முக்கியமாக நான் இன்னொன்று சொல்லணும்னு இருக்கேன். 10 லட்ச ரூபாங்கிறது இன்றைய மதிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 கோடி ரூபாய்க்கு சமானம். 95ல் 10 லட்சம், இப்போ 10 கோடியா? 10 கோடி இருக்கலாம், தெரியல. ஆனால் இன்னமும் அந்த தொழில் தொடங்குறதுக்கு ஒரு 20-25 லட்சம் இருந்தால் தொடங்கி விடலாம். ஆனால் அன்றைக்கு முதலீடுக்கு இன்னைக்கு அதுதான் அந்த கிராஃப் எனக்கு புரியவே மாட்டேன். இந்த பொருளாதாரத்துக்கு அதெல்லாம் உங்களை மாதிரியான பொருளாதார ஆலோசகர்கள் தான் அதை யோசிக்கணும். இன்னைக்குமே ஒரு 10 லட்சத்தை வந்து எப்படி உங்க தந்தை புரட்டி உங்களை நம்பி எப்படி அதை கொடுத்தாரு? இல்ல, என்ன நம்பி இல்லை. இன்னொன்னு என்னுடைய உறவினர்கள் 2 இருந்தாங்க. ஸோ எல்லாருமே ஒரு லட்சம் முதலீடு. எங்க அப்பா 1 லட்சம், அவங்க 2 பேர் 1 லட்சம். அதுல ஒருத்தர் வெளிநாட்டில் இருந்தார், இன்னொருத்தர் இங்க இருந்தார். அவர் தான் டெக்னிக்கல் பர்சன். நான் வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங் பிடிச்சிட்டு தான் வந்திருக்கேன். ஆனா இவங்கெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டா இருந்தாங்க, படிக்கல, அவ்வளவுதான். மீதி வந்து எங்களுடைய வீட்டு டாக்குமெண்ட்டை வச்சு தான் லோன் வாங்கணும். ஓகே. முதல் 6 மாசத்துல இவங்க வெளியே போயிட்டாங்க. இல்ல, வெளில போல, பணம் கட்டல, டியூ கட்டல. அப்ப ஏன்னா பேமெண்ட் வாங்கல, பிசினஸ் இவங்களுக்கு தெரியல. நான் வரேன், நான் அப்பதான் நான் வரேன். அது வரைக்கும் நான் இது இல்லை, கம்பெனி ரன் ஆகிட்டு இருக்கு. டிசம்பர்ல ஆரம்பிச்சாங்க. சாரி, 94 டிசம்பரோ 95ல ஆரம்பிச்சாங்க. நான் கல்லூரி முடிப்பதற்கு 2 வருடங்களுக்கு முன்னாடி 95ல நான் முடிக்கிறேன். 95ல 2 மாதம் முன்னாடி முடிச்சாங்க. வந்த பிறகு இங்க பார்க்கும்போது டிஃபால்ட் டியூ வந்து மந்த்லி இஎம்ஐ கட்டணும் இல்லையா, கட்டுறதே இல்லை. ஒரு 8 மாசம் கட்டல. இவங்கள வந்து கேட்டால் இபி கட்டல. அதனால இபிலாம் நிறைய வரும். ஏன்னா நாங்கள் வந்து அப்பவுமே வந்து 180 HP பவர் வச்சிருப்போம். ஏன்னா எங்களுக்கு பவர் ரொம்ப முக்கியம். இந்த கார்மெண்ட்டை ட்ரை பண்றதுக்கு டம்பிள் ட்ரையர்லாம் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணணும், எடுத்து ட்ரை பண்ணி பேக் பண்ணி கொடுக்கணும். அது ஸோ இது ஒரு செட்டப்புக்கு. அப்போ டிஃபால்ட் ஆன உடனே என்ன பண்ணுவாங்க, பேங்க்ல இருந்தெல்லாம் ஆளுங்கள்லாம் வந்துட்டாங்க. வந்துட்டு உங்க வீடை இன்னைக்கு நைட்டு, இவங்க என்ன பண்ணுவாங்க, எங்க ஆளுங்க இருக்காங்க இல்லைங்களா, இவங்க பார்ட்னர்ஸ், மாமா முறை தான் வேணும்னு வச்சுக்கோங்களேன். அவங்க பேங்க்காரங்க வராங்கனாலே ஓடிடுவாங்க, பயந்துருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஊர்ல இருந்து வந்தவங்க நேராக இதுல இருந்து வராங்க, அவங்களுக்கு ஹேண்டில் பண்ண ஓடிடுவாங்க. நாம் ஒண்டி தான் இருப்போம். நல்லா யோசிச்சு பாருங்க, அன்னைக்கு வந்து எனக்கு ஒரு 21 வயசு 22 வயசு பேங்க்காரன் வந்து வருவாங்க. நல்ல ஒரு தமிழர் தான் வரும். அவர் வந்து நான் இன்னைக்கு வேகமாக கடினமாக தான் பேசுவாங்க. உங்களுடைய வீட்டை வந்து இன்னைக்கு நைட்டு ஏலம் விடுறோம் பாரு, இன்னைக்கு நைட்டு போய் வீட்டில் அவங்களுக்கு சின்ன பையனா இருக்கிற யோசிச்சு பார்ப்பாங்களா, என்னடா இது பேர்ல தவளோன்னு ஒரு பையனா இருக்கான் அப்படின்னும் போது, உன் வீட்டை இன்னைக்கு நைட்டை அப்பெல்லாம் தெரியாது, இந்த சர்ப்ரைஸ் ஆக்ட் இருக்கு, அது இருக்கு, இது இருக்குலாம் எனக்கு தெரியாது. நைட்டை இவங்க சொல்ற மாதிரி ஏலம் விட்டுருவாங்களோ, டாக்குமெண்ட் இருக்கு அப்படின்ற பயம் இருக்கும். அழுவேன் நான், சார் அந்த மாதிரிலாம் பண்றாதீங்க சார், நாங்கள் எப்படியாச்சும் கட்டிடுறோம் சார் அப்படி சார். உண்மையிலேயே அழுதுருக்கேன் அவங்கள்ட்ட. ஒரு 50 காரில் வருவாங்க. அது எனக்கு பெரிய தாக்கம். அது அப்பத்துலேருந்து நான் முடிவு பண்ணேன், இது வேலை செஞ்சே ஆகணுன்ட்டு. ஸோ இது இன்னைக்கு நான் சொன்னேன், விசுவாசமான தொழிலாளர்கள் அன்றைக்கி இந்த சிக்கல் இருக்கும். ஒரு நைட்டில் வந்து ஒரு 1000 கார்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நைட் ஷிஃப்ட்டுக்கு வர வேண்டிய லீவ் போட்டுருவோம். நாளைக்கு காலையில் கொடுக்கணும் அப்படின்னா அவர் எப்படி தான் அவங்களுக்கு தெரியும்னே தெரியாது. அப்போல்லாம் வெறும் பேஜர் இருந்தது,
ஃபோன் நான் மட்டும் தான் செல்ஃபோன் வச்சுருந்தேன் அன்னைக்கு இன்கமிங்க்கே ஒரு நிமிஷத்துக்கு 18 ரூபா இருக்கும் இன்கமிங்க்கு. அப்போ வந்து ஆர்பிஜி செல்லுலார்னு இருக்கும், அப்புறம் ஸ்கை செல்லுன்னு இருக்கும். 2 கம்பெனி தான் இருந்தது. நான் வந்து வடபள்ளி ஏவிஎம் டெலிகாம்லாம் வாங்கியிருப்பேன். இவ்வளோ பெரிய ஃபோன் இருக்கும். அதை ஏன்னா எங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஃபோன், லேண்ட்லைன்லேருந்து ஃபோன் பண்ணி, ஏன்னா நான் ரவுண்ட்ஸ்லேயே இருப்பேன். அந்த மாதிரியான இருக்கும்போது எங்ககிட்ட எதுவுமே இல்லை. இவன் எப்படா வரல நைட்டு. நான் வந்து 6 மணிக்கு வந்து நைட் ஷிஃப்ட் 9 மணிக்கு வரணும். 6 மணிக்கு துணி வந்து இறங்கும், வெளியிருந்து தச்சு ரெடியாக வரும், நம்ம ப்ராசஸிங் நைட்டோட நைட்டாக டெலிவரி கூட நைட் வர மாட்டான். அப்போ இவங்களால் முடிக்க முடியாது. அடுத்த முறை எப்படி அந்த நிறுவனம் ஆர்டர் தரும்? ஏன்னா எங்களை விட அவங்களுக்கான சிக்கல் பெரிய சிக்கல். ஏற்றுமதியாளர்களுக்கான சிக்கல் எப்படின்னா, ஒரு கண்டெய்னர் 20 ஃபீட் கண்டெய்னர் மொத்தமும் சரக்கு போகணும். அதில் பார்ட்டு போலினாலும் போகாது. ஆமாம், ஷிப்மெண்ட் கேன்சல் பண்ணி எல்சி லெட்டர் ஆஃப் கிரெடிட் ஃபெயில் ஆச்சுன்னா இவன் காலி. இவன் அப்போ இவன் எல்லாருக்கும் பே பண்ணணும். அதனால இது வந்து 24 மணி நேரமும் நான் 10 வருட காலமும் அந்த கத்தி மேலே இருக்கிறது தான். ஏன்னா நாங்கள் தான் எண்டு. இவங்க என்ன பண்ணுவாங்க, உற்பத்தி இடத்துல எல்லாம் டைமை காலி பண்ணிடுவாங்க. அவன் கரெக்டாக ஆர்டர் கொடுப்பான், அமெரிக்கன் ஆகட்டும் யூரோப்பியன் ஆகட்டும். அந்த டேட் ஸ்லாக் எல்லாம் விட்டுருவாங்க. கடைசியில் வருவாங்க, எவன்டா மாட்டினதுன்னா இவன் தான், நம்ம தான் மாட்டணும். தைக்கிற இடத்துலயே விட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரியான இடத்துல என்ன பண்ணோம்னா, இது மாதிரி இருந்தால் நம்மளால பிஸ்னஸ் பண்ண, அடுத்த ஆர்டர் அவன் தரமாட்டான். அப்போது பல இரவுகளில் நான் வந்து அங்கேயே தங்கியிருக்கேன். ஓகே, நானே தங்கியிருப்பேன். ஒருத்தையாளாக இருப்பேன், ஒருத்தையாளாக சட்டையாக ஊற்றிட்டு பனியனை போட்டு நைட்டு ஃபுல்லாக நானே ஓட்டுவேன். பேய் மாதிரி வேலை செய்வேன். செஞ்சுட்டு நைட் ஃபுல்லாக சில டைம் அங்கேயே தூங்கிடுவேன். இல்லை விடிகாலில் 3 மணிக்கு போவேன். அப்போ சாமராய் பைக் தான் வச்சுருந்தேன். சாலிகிராமம் டு திருவொற்றியூர். அப்போல்லாம் இந்த 100 ஃபீட் ரோடெலாம் கிடையாது. அப்போ சாலிகிராமம்லாம் இன்னைக்கு சாலிகிராமத்தை பற்றி இன்னைக்கு சொன்னால் யாரும் நம்ப மாட்டீங்க. எங்களுக்கு பக்கத்தில் சாலிகிராமத்தில் என் தெருவுக்கு என்ன இல்லத்துக்கு பார்த்துல வயல் இருந்தது. அந்த வயல்லேருந்து நைட்டில் பாம்பு வந்துடும். ஆமாம், இதெல்லாம் இன்னைக்கு யார்கிட்ட சொன்னோம்னா எனக்கு மேற்கு மாம்பலத்தில் என் வயசுக்கே நான் வயல்கள் பார்த்தேன். அதுதான் சொல்கிறேன், எவ்வளோ பெரிய வளர்ச்சி இல்லையா. இதெல்லாம் நிறைய அந்த மாதிரி இருக்கும்போது உழைச்சோம். கண்டிப்பாக அவர்கள் குறிப்பிட்ட காலத்திற்குள்ள 5 வருட காலம் எனக்கான அந்த லோனை அடைக்க வேண்டியது இருந்தது. அது நான் ஒரு 3.5 வருட காலத்திலே நான் வெரி குட் டோட்டலாக வட்டியோட முடிச்ச பிறகு அந்த மேனேஜர் என்கிட்ட கேட்டார், தம்பி நல்லபடியாக முடிச்சிட்டப்பா, சந்தோஷம்ப்பா, மகிழ்ச்சி இதுப்பா, நீ வந்து இன்னொரு லோன் கூட நீ இப்போ போய்க்கலாம்ப்பான்னா. நான் இப்போ ஐயானா என்ன சார், நான் இனிமேல் என் வாழ்க்கையில் நான் கடன் வாங்க மாட்டேன், இதான் வாங்கின முதலும் கிடையாது. இல்லைப்பா, என்னப்பா அப்படி சொல்கிற, நான் அப்படி சொன்னதுனால தானே நீ வந்து லோனை கட்டி கொடுத்த அப்படின்னு. சரி இல்லைங்க, அந்த 3 வருஷ காலம் நான் எவ்வளோ ப்ரெஷரில் இருந்தேன்னு உங்களுக்கு தெரியாது அப்படின்ட்டு நான் விட்டேன். ஆனால் அது ஒரு தவறு. இன்னும் வரைக்கும் நான் லோன் வாங்காமல் இன்று வரையுமே இருக்கிறதுனால, அது எங்கள் அப்பாவுக்கும் எனக்குமே பல முறையில் அது ஒன்று இருந்தது. லோன் வாங்கி இன்னொரு ஃபேக்ட்ரி தொடங்கணும் அப்படின்னு சொல்லும்போது நான் லோன் வாங்கிலாம் பண்ண மாட்டேன். உங்கள் அப்பா எவ்வளோ தெளிவாக இருந்திருக்காங்க பாருங்க, எல்லா விஷயத்துலையும் தெளிவாக இருந்திருக்காங்க. அப்பா பேர் என்னது? திருநாவுக்கரசு. ஸோ எங்கள் அப்பா எனக்கும் பெரிய சண்டை வரும், திரும்பி எடுத்துகிட்டு போய் பண்ணுறா அப்படின்வாரு. ஆனால் நான் பண்ணலை, ஏன்னா அந்த சின்ன வயசில் அடி. ஆனால் இதெல்லாம் தான் நான் ஆவணப்படுத்தணும். இளைஞர்களுக்கு நான் சொல்லக்கூடியது இதுதான், தைரியமாக கடன் வாங்குங்க, தொழிலை நல்லா செய்யுங்க, நேர்த்தியாக செய்யுங்க. நம்ம கடன் வாங்கினோம்னா ஃபஸ்ட்டு BMW கார் வாங்கக்கூடாது. கடனை வாங்கிட்டு BMW கார் வாங்கினா ஃபெயிலியர் இல்லை. தொழிலில் வந்து என்றைக்குமே தோல்வி கிடையாது. இதை முதல்ல நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இது எல்லாத்தையும் மீறி இப்போது எங்களுக்கான தொழில்லாம் நான் தான் சொன்னேன். நான் என்ன சொன்னேன் உங்ககிட்ட வரும்போது, என் ஃபேக்ட்ரியில் 8000 ஸ்கொயர் ஃபீட்டில் என்னுடைய உருவத்துக்கே உள்ளே போக முடியாது. அப்படியே மேஸ் கேம் மாதிரி இப்படி தான் போவேன். அவ்வளோ உயரத்துக்கு அடுக்கி வச்சுருப்பேன். 1.5 லட்சம் மீட்டர் 2 லட்சம் மீட்டர் ஃபேப்ரிக் என்கிட்டயே இருக்கும். அவ்வளவு துணிகள் நான் பண்ணியிருக்கேன். அப்புறம் இது வந்து ஒரு உலகளாவிய பிரச்சனை தான் என்னுடைய தொழில் பாதிக்கப்படுதே தவிர நான் தொழிலில் நின்னேன். நான் வெற்றின்னு கேட்கும்போது நீங்கள் இந்த 3 வருட காலத்தில் லோனை முடிச்சதுன்னு சொல்கிறீங்க. வெற்றி அந்த கண்டெய்னரில் கடைசி நேரத்தில் போய் ஏதாவது ஏற்றிருக்கீங்களா? கண்டிப்பாக நிறைய முறை ஏற்றிருக்கோம். ஐயோ, அதாவது அது மிக சுவாரஸ்யமாக இருக்கும். நான் கண்டெய்னர் போயிடுச்சு, அவங்க லேட்டு, அவங்க வந்து காலையில் தான் கொடுக்குறாங்க, நைட்டு ஷிப்மெண்ட்டு. சரிங்களா, நைட் ஷிப்மெண்ட்டுக்கு வரும்போது ஏற்றி ஆகணும். ஹார்பரில் இல்லை, கண்டெய்னர் எங்கள் இடத்துக்கே வந்துருச்சு. 20 ஃபீட் கண்டெய்னர் வச்சுட்டு நிற்கிறாங்க. 6 மணிலேருந்து ட்ரெய்லர். நாங்கள் பண்ண எங்களுக்கு மேலேயே ஒரு அயனிங் யூனிட் இருக்கும், அயனிங் பேக்கிங் யூனிட் மேலேயே. நாங்கள் எங்கள் கீழே பண்ண ப்ராசஸ் பண்ண காய மேலே போட்டிருக்கோம். வெரி குட். ஓகே, ராத்திரி 1 மணிக்கு. ஏன்னா அந்த ஒரு சிலதெல்லாம் ஒரு டேட்குள்ளார உள்ளே போய் அவனை ஹார்பர் உள்ளார. இன்னைக்கு மாதிரி கம்ப்யூட்டர்ஸ்லாம் எல்லாம் மேனுவலாக இருக்கும், சில திருத்தங்கள் பண்ணலாம். ஆனாலும் ஒரு சிலத்துக்கு மேலே பண்ண முடியும். இப்போ டிஜிட்டல்லாம் அந்த மாதிரிலாம் இல்லை. அது இந்த மாதிரியான இல்லை, சூழலே இப்போ இல்லை. மாறிடுச்சுங்கிறீங்க. நான் அதாவது நெறிமுறைப்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னு சொல்றீங்க. இந்த நெறிமுறைகள் ஏற்றபடி நாமளும் மாறி இருக்கணும்.
அன்னைக்கு என்ன சொல்லுவான் கிளைண்ட் கிட்ட யூஎஸ்க்கு, நாங்க ஹார்பர்ல லோட் பண்ணிட்டோம்னுவான். அவனுக்கு தெரியாது. இன்னைக்கு அப்படிலாம் கிடையாது. அவன் ஸ்கேனர் கோடு போட்டான்னா யூஎஸ்ல தெரியாது எங்க தூங்கிட்டு இருக்கு உங்க கார்மெண்ட். மிலானோ இன்டர்நேஷனல் பட்ரோல்ல இருந்தது ஒரு கம்பெனி. அவங்களுக்கு ஒரு முறை கார்மெண்ட் வந்து ஒரு 8000 கார்மெண்ட் வந்து ஒரு கலர் வேரியேஷன்ல வந்து ஃபெயிலியர் ஆகி போச்சு. காமா ஃபிளாக்னு சொல்றது மிலிட்ரி ஆடைகள் மாதிரி இருக்கும். அது வந்து ஃபெயிலியர் ஆகி போச்சு. கலர் வேரியேஷன் ரொம்ப சின்னது. இது நீங்க இப்ப வேற இப்ப மாற்று இதுக்கு மேல டை பண்ணீங்கன்னா மொத்த கலரும் மாறிடும். அதுல ஒரு 2-3 கலர் மட்டும் தப்பா டை பிரிண்டிங்ல வந்துருச்சு. ஸோ இதெல்லாம் என்ன பண்றது அப்படின்னு சொல்லும்போது நாங்களும் என்னென்னவோ பண்ணி பார்க்குறோம், ஒன்றும் பண்ண முடியல. நாங்கள் ஒரு கார்மெண்ட்டாக அவங்களுக்கு 8000 கார்மெண்ட் ரெடி ஆகிடுச்சு. ரிஜெக்ட் ஆச்சுன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு இந்த ஷிப்மெண்ட் மட்டும் ஆகாது, இது கூட சேர்ந்து மொத்தமும் ரிஜெக்ட் பண்ணிடுவான். ஒரு 8000 கார்மெண்ட் விட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டா கூட பரவாயில்ல, நான் இந்த 8000 கார்மெண்ட்டோட ஓகேவான ஒரு 20-30,000 கார்மெண்ட் இருக்குது. இது ஃபுல்லாக ஒரே கண்டெய்னரில் 20 ஃபீட் கண்டெய்னரில் போகுது. அப்போது இது எப்படியாச்சும் காப்பாற்றினோம், டைம் கம்மியாக இருக்குன்னாங்க. நாங்களும் வந்து ரொம்ப ட்ரை பண்ணோம், அந்த கார்மெண்ட்டை டை பண்ணுறோம், என்னென்ன கெமிக்கல். நான் அங்கே தான் என்னுடைய கெமிக்கல் இன்ஜினியரிங் அறிவு கொஞ்சம் பயன்பட்டதுன்னு கூட நான் சொல்லுவேன். ஸோ என்னுடைய கலர் நாலேஜ், என்னுடைய துணி மேலே எப்படி கெமிக்கல் ரியாக்ட் பண்ணுன்றது தெரியும். நானும் என்னென்னோ பண்ணி பார்க்குறோம், முடியல. அப்புறம் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணோம், சும்மா ஒரு ஐடியா என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு யோசித்தோம். இதெல்லாம் ரொம்ப எளிமையான விடயமா இருக்கும். நல்லெண்ணெயை வச்சு தேய்ச்சி பார்ப்போம் அப்படின்ட்டு ஒரு கார்மெண்ட்டில். இதெல்லாம் அன்றைக்கி சொல்லியிருந்தா அவ்வளோதான் அவங்க. ஆனால் அவர்கிட்ட நாங்கள் ரொம்ப கம்மியாக தான் சார்ஜ் பண்ணோம். பட் அவர் எங்களுக்கு அதிகமாக கொடுத்தார். நான் வந்து என்ன பண்ணோம், எல்லா துணிலையும் நல்லெண்ணெய் வச்சு தேய்ச்சி அந்த 20 பேர் வச்சு தேய்ச்சி, நல்லெண்ணெய் வைக்கல, நல்லெண்ணெய் வச்சா ஸ்மெல் வர ஆரம்பிச்சிச்சு. அது போல அப்புறம் வந்து அதே மாதிரியான மனமில்லாத ஒரு எண்ணெயை எடுத்துட்டு வந்து அதை ஒரு துணியில லைட்டா புளிஞ்சு வச்சு எல்லாத்தையும் தேய்ச்சா வந்துட்டு நாங்கள் அயன் பண்ணி பார்த்தோம், வெயிலில் போட்டு பார்த்தோம். 2 நாள் ஒன்றும் கலர் சேஞ்ச் இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஸ்டோரில் வித்துட்டா போதும். அவன் ஏன் சொல்கிறான்னா, இப்போ நம்ம ஊரில் லைட்டிங் இப்போலாம் நிறைய வந்துருச்சு இல்லைங்களா. இப்போ நமக்கே உங்களுக்குலாம் வார்ம் ஒயிட்டு, நியூட்ரல் ஒயிட்டுன்னு இப்போ டியூப் லைட்டே கடையில் வந்து இப்போலாம் தெரியும். நாங்களாம் அப்போமே தான் சொல்லுவோம். அந்த சூப்பர் மார்க்கெட்டில் மார்க்ஸ் அண்ட் ஸ்பென்சர் இருக்கும் அங்கே. இப்போலாம் இங்கேயும் வந்துருச்சு. நான் அப்போலாம் சொல்லும்போது என் நண்பர்கள் கேட்பாங்க, எந்த கடைக்கு மார்க்ஸ் அண்ட் ஸ்பென்சர். இப்போ நம்ம பேசிட்டு இருக்கும் போதே கிரெடிட் கார்டில் தான் ஸ்வைப் பண்ணியிருக்காங்க எங்கள் வீட்டில். மார்க்ஸ் அண்ட் ஸ்பென்சர் அப்போல்லாம் இங்கே கிடையாது. மார்க்ஸ் அண்ட் ஸ்பென்சர் என்னடா அது கடை பேர் தெரியல அப்படின்வாங்க. டிம்பர்லேண்டுன்னு ஒரு பிராண்டுக்குலாம் நாங்கள் தான் அஃபிஷியல் ப்ராசஸிங்காக இருப்போம். டிம்பர்லேண்ட், மார்க்ஸ் அண்ட் ஸ்பென்சர், இந்த மாதிரி ஒரு பெரிய பிராண்டுங்களுக்குலாம் பண்ணுவோம். அப்போ அவங்க ஒரு ஸ்டோர்லேயும் ஒரு லைட் இருக்கும். இப்போ மார்க்ஸ் அண்ட் ஸ்பென்சரில் இந்த லைட் இருக்கும், வேற ஒரு எஸ்ஆலி ஒரு பிராண்டில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வார்ம் ஒயிட் இருக்கும். அப்போ அந்த லைட்டில் போட்டால் அவனுக்கு என்ன அப்பியரன்ஸ் கிடைக்குதோ அதை மேட்ச் பண்ணணும், அது போதும். ஆனால் நாங்கள் வந்து ஒரு சிறந்த எண்ணெயை வச்சே முடிச்சோம். ஆமாம். ஸோ இதெல்லாம் அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு. ஸோ இது வந்து எப்படி இருக்குன்னா, நீங்கள் தொழிலை எவ்வளோக்கு எவ்வளோ நேசிக்கிறீங்க. பட் நீங்கள் தொழில் மட்டும் இல்லை, உங்கள் படிப்பும் பெரிய அளவில் உதவி இருக்குது. படிப்பு வந்து அது கொஞ்சம் உதவி. அப்போ இந்த இடத்துல தான் நீங்கள் 10வது முடிக்க வேணாம், 12வது முடிச்சா போதும், நீங்கள் வாங்க நான் உங்களுக்கு தொழில் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நிராகரிக்கணும். கண்டிப்பாக நிராகரிக்கணும். ஏன்னா 2 விஷயம் இருக்குது. நான் வந்து 10வது முடித்து நான் இந்த அளவுக்கு பேசலை, இவ்வளோ விஷயம்லாம் தெரியாது. என்னுடைய நண்பன் கிஷோர் குமார்னு இங்கே இருந்தால், அப்படி அவன் சட்டக்கல்லூரியில் படித்தார். நான் இன்னமும் வாட்ச் கட்டாதனுடைய காரணமாக தான். நாங்கள் 2 பேர் ஸ்கூல் படிக்கும்போது பேசிட்டு, நம்ம 2 பேர் வக்கீலான பிறகு தான்டா வாட்ச் கட்டணும்னாங்க. கடைசியில் அவர் வந்து பிஎஸ்சி முடிச்சுட்டு ஒரு நிறுவனத்தில் இருந்துட்டு அதையெல்லாம் விட்டுட்டு 40 வயதில் வந்து அவர் அப்டேட் ஆகிட்டு சென்னை வாய்ப்பு இருக்கு இனிமேலா அவுட்டுன்னு நினைக்கிறேன். அதனால அவன் வாட்ச் கட்டிட்டான். அவன் வக்கீலானவொடனே என்கிட்ட தான் வந்து காமிச்சா, டேய் நான் வாட்ச் கட்டிட்டேன்னா. நான் எதுவுமே படிக்கல, எனக்கு எதுவுமே தெரியாது. உங்களை ஈஸியாக ஏமாத்துறதுக்கான திட்டமாக தான் நான் அதை பார்க்குறேன். உங்களை வந்து உங்களுடைய மூளையை இருக்கு செயல்படாமல் நிறுத்தி வைக்கிறது, பாஸ் போட்டு வச்சிருவாங்க. நீங்க அதை தெரியாது. இப்போ எனக்கு வந்து இவ்வளோ விஷயம் பேசுறது, இவ்வளோ விஷயம் தெரியுது எனக்கு அண்ணாமலை பல்கலைக்கழகம் போய் தான். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் சப்ஜெக்டை விட்டுருங்க, கெமிக்கல் இன்ஜினியரிங் தாண்டி விட்டுருங்க. கெமிக்கல் இன்ஜினியரிங் மட்டுமே வாழ்க்கை இல்லை, கெமிக்கல் இன்ஜினியரிங்கை தாண்டி அவ்வளோ விஷயம் இருக்கு. நீங்க மிக முக்கியமாக லீடர்ஷிப் குவாலிட்டி அண்ணாமலை யூனிவர்சிட்டி சொல்லுவாங்க, ஆண்டர்பிரினர்ஷிப் குவாலிட்டி அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் சொல்லி தந்தாங்க. நீங்க தொழிலதிபர் ஆகிறதுக்கான உந்து சக்தி அண்ணாமலை பல்கலைக்கழகம். நீங்க ஒரு டூர் ஆர்கனைஸ் பண்ண சொல்லுவாங்க, அங்கெல்லாம் வந்து பசங்களே தான் ஆர்கனைஸ் பண்ண சொல்லுவாங்க. ஒரு இடத்துல போயிட்டு என்னென்ன பண்ணணும், ஹோட்டல் புக் பண்ணணும், எல்லாமே நீங்க பண்ணணும். உங்களுக்கு ஆளுமை அங்கேயே வந்துடும், ஆளுமை திறன். ஒரு ஈவெண்ட் நடத்தணும், அதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டும் ஒரு ஈவெண்ட் நடத்தணும். இப்போ நான் கெமிக்கல் இன்ஜினியரிங்னா இன்ச்சஸ் நடத்துவாங்க. ஸோ ஒரு வருஷம் நாமளே ஃபுல்லாக நடத்த வேண்டியிருக்கும். அதுக்கு தேவையான அத்தனையுமே நீங்கள் தான் செட் பண்ணணும், ஆர்கனைஸ் பண்ணணும்.
ஸோ இதெல்லாம் ஒரு முக்கியமான அனுபவம். கண்டிப்பா இதெல்லாம் தான் உங்களுக்கு. இதெல்லாம் இல்லாம நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க, நீங்க இது இப்ப என்ன மாதிரி இருந்தா நான் வந்து எத்தனை தொழில் பண்ணியிருக்கிறேன், நான் எவ்வளவு ஏன் பண்ணியிருக்கேன்னா எனக்கான ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருக்கு. எத்தனை முறை நான் விழுந்தாலும் நான் எழுச்சி வேற தொழில் பண்ணுவேன். இப்போ இந்த மாதிரி இருக்கிற பசங்க அவ்வளோதான்ப்பா நம்ம வாழ்க்கைன்னு போயிடுவாங்க. சரி, அதனால அந்த முடிவு எடுக்கக்கூடாது. நீங்கள் வந்து படிக்கிறீங்களோ படித்து ஆகணும். ஒரு கல்லூரியோ எங்கேயோ போய் படிக்கும்போது தான் உங்களுக்கு சக நட்பு வட்டம் இருக்கும். உங்களோட வெற்றியை சொல்லிட்டீங்க, என்னைய வச்சு சமாளித்த விஷயம். தோல்வின்னு என்ன சொல்லுவீங்க? அந்த தொழிலை சஸ்டெயின் பண்ண முடியலையே அப்படின்றது ஒரு இருக்கும். நம்ம வந்து அப்கிரேட் ஆகி போயிருந்துருக்கணும். அமெரிக்கன் மார்க்கெட் தான் கொலாப்ஸ் ஆச்சு, இந்தியன் மார்க்கெட் ஓடிக்கிட்டு தானே இருக்கு. அப்போ என்னோடவே இருந்தவங்க தான் ஏவியேட்டர்னு, உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, இன்னைக்கு அந்த பிராண்ட் வருதான்னு தெரியல, ஏவியேட்டர்னு ஒரு பிராண்ட் ஷர்ட்ஸ் வரும். அவங்கெல்லாம் வந்து ரீட்டைலுக்கு மாறிக்கிட்டாங்க நிறைய பேர். ஸோ இன்னைக்கு கலர் ப்ளஸ்ன்னு ஒரு பிராண்ட் இருக்குது. அது வந்து அம்பத்தூர் கிளாத்திங் கம்பெனியுடைய பிராண்ட், ஏசிசின்னு சொல்லக்கூடிய அம்பத்தூர் கிளாத்திங் கம்பெனி அவங்களுடைய பிராண்ட். அவங்க ரீட்டைல் வந்தாங்க. அப்புறம் அந்த கலர் ப்ளஸ்ஸே இன்றைக்கி வேற ஒரு நிறுவனம் பிர்லா குரூப் வாங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நான் வந்திருக்கணும். நம்மளும் வந்து நாங்கள் ப்ராசஸ் பண்ணோம், நிறைய டிஃப்ரெண்ட்டாக எடுத்துகிட்டு வந்தோம். பல கார்மெண்ட்ஸ்லாம் புது ஸ்டைலில் பாம்பே பெங்களூர்லாம் போய் ஒரு இந்த கன்சல்டன்ட் கிட்டலாம் பண்ணி எடுத்தோம். அதை எங்களால் மார்க்கெட்டுக்கு கொண்டு போக முடியல. அது ஒரு பெரிய தோல்வியை பார்க்குறேன். இல்லைன்னா நான் அந்த தொழிலே இருந்திருப்பேன். ஏன்னா அந்த தொழிலிருந்து நாங்கள் வெளியில் போயிருக்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்லுவேன். மீண்டும் ஒரு முறை என்ட்ரி கிடைச்சா திரும்பி டெக்ஸ்டைல் உள்ள போகணுன்ற கனவு இருந்துக்கிட்டே தான் இருக்குது. நான் வாய்ப்பு இருக்குமான்னு தெரியல. ஆனால் அதை தாண்டி நான் வேறு துறைகளுக்கு போயிட்டேன். எத்தனை தொழில் பண்ணியிருக்கீங்க இது வரைக்கும்? இது நல்ல கேள்வி. எனக்கு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா, நான் முதலில் இந்த ஆயத்த ஆடைகள் வந்து ஒரு ப்ராசஸிங்கு, டையிங் ஒன்று, அடுத்தது வந்து கட்டுமானம். இந்த 2005 முடித்த உடனே நானும் என் நண்பரும் சேர்ந்து கட்டுமானத்துறையில் இருந்தோம். 2 பேர். அவர் மெக்கானிக்கல் இன்ஜினியர், அவர் ஸ்ரீ சுந்தரன் என்னுடைய நண்பர், நான் கெமிக்கல் இன்ஜினியர். நாங்களாம் ஒரே ரூம்மேட். நான் சொன்னேன் இல்லையா, முதல்ல சொன்னேன் 15 பேரில் நாங்கள் 15 பேரில் அவர் ஒருத்தர். 2 பேரும் சேர்ந்து ஆரம்பித்தோம். ஒரு 15 பேர் ஒரே ரூமில் இருப்பீங்க? 3 ரூமில் இருப்போம் லைனாக. ஸோ ஃபஸ்ட் இயரில் நாங்கள் முதல் வருடம் சேரும்போது அந்த லைனாக 5 ரூமில் இருந்தோம். அது அடுத்த வருஷத்துக்கு நாங்கள் எல்லாருமே பக்கத்து ரூமில் போட்டோம். எப்படி இருந்தாலும் போகும்போது புக் பண்ணும்போதே ஒரே ரூம் போட்டுருவோம். அது ஒரு பெரிய அனுபவம். எல்லாரும் வேறு ஊர், வேறு மக்கள், வேறு இதில் இருந்தோம். ஆனால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். எங்கள் ரூம் தான் வந்து கல்லூரி படிக்கும்போது பூட்டாத ரூம் எதுனா எங்கள் ரூம் தான். யார் வேணா வரலாம், யார் வேணா போகலாம், அந்த மாதிரி எங்கள் ரூம் இருக்கும். ஸோ அவரும் நானும் சேர்ந்து ஒரு நிறுவனம் ஆரம்பித்து நாங்கள் கட்டுமானம் செய்து கொண்டிருந்தோம். 2015 வரை பண்ணோம். பெருசாக வந்து அதில் பொருளீட்டலாக இல்லை. நாங்கள் அது ஒரு பெரிய தோல்வி தான். அதாவது பொருளீட்டல் மிக முக்கியம். இங்கே நம்ம வந்து சர்வீஸாக பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா அதற்கான ரிட்டர்ன்ஸ் இருக்கும். நான் இப்போ கூட ஒருத்தர்கிட்ட பேசினோம். ஒருத்தர் என்னுடைய நண்பருடைய மகன், அவர் வந்து ஒரு இது ஒன்று கொடுத்தோம், ஒரு ரேட் ஒன்று கொடுத்தேன். எனக்கும் அவருக்கும் 3 மடங்கு ரேட் இருக்குது. இன்னொருத்தர் பண்ணுறாரு. அதான் சொன்னேன், அவரு நல்லா பொருளீட்டு வரா இருக்கிறார், நம்ம அந்த மாதிரி இல்லை. ஸோ அது ஒரு சிக்கல் இருக்குது இங்கே. எனக்கு அந்த அளவுக்கு மார்க்கெட் பண்ண தெரியல அப்படின்றது எனக்கான. உங்களுக்கான சிக்கல் மட்டும் கிடையாது. தமிழர்களே வந்து என்ன அப்படின்னா, நம்ம பொருள் அதிகமாக வச்சுட்டா, விலை அதிகமாக வச்சுட்டா கஸ்டமர் நம்மளை விட்டு போயிடுவாங்களோ அப்படின்னும், இல்லை பக்கத்தில் யாராவது குறைவாக சொல்லிட்டா நம்மளை ஒரு தப்பாக நினச்சிப்பாரோ அப்படிங்கிற ஒரு சிக்கல். இது எனக்கு ரொம்ப சிக்கல் கொஞ்சம் இல்லை, எனக்கு 90% 90% இருக்கிறதுனால என்னால் பெரிய. ஆனால் நான் கம்ஃபர்டபுளாக தான் இருக்கேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை தாண்டி அது ஒரு தொழிலாக இருக்கலாம். அடுத்ததாக டெக்ஸ்டைல் கெமிக்கல்ஸ்லாம் மேனுஃபேக்சர். நான் வந்து 2005 இந்த தொழில் முடிந்தவுடனே சிட்கோ அலாட்மெண்ட்டில் வந்து நான் வந்து விச்சூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டில் நான் ஒரு இடம் அலாட் ஆச்சு எனக்கு. வெரி குட். ஒரு 14 சென்டில் நிலம் அதிகமாச்சு. அந்த நிலத்தில் வந்து ஒரு தொழிற்சாலை அமைத்து விட வேண்டும். எங்கள் அப்பாவுக்கு மீண்டும் இது தொழிற்சி பரவாயில்ல, பையன் வந்து பெரிய ஃபேக்ட்ரி கட்டிடுவா. ஏன்னா மணலி, நாங்கள் திருவொற்றிருப்பதியில் இருக்கிறனால திருவொற்றிருப்பதியில் இருக்கவங்க அத்தனை பேருக்குமே கெமிக்கல் ஃபேக்ட்ரி தான் சுற்றி இருக்கும். நீங்கள் எங்கள் வீட்டு மாட்டிலேருந்து பார்த்தீங்கனாலே ஃபுல்லாகவே MRL, MFL, CPCL, தமிழ்நாடு பெட்ரோ ப்ராடக்ட்ஸ், மணலி பெட்ரோ ப்ராடக்ட்ஸு, இந்தியன் அடிட்டிவ்ஸ் லிமிடெட், கொத்தாரி கெமிக்கல்ஸ், இந்த மாதிரி அத்தனையுமே கெமிக்கல் வேதிப்பொருள் நிறுவனங்களாக தான் நாங்கள் இருக்கோம். ஆனால் அதே கனவோடு தான் எங்கள் அப்பாவும் இருப்பார். பையனும் எப்படியாச்சும் வந்துடுவான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவருக்கானது இருந்தது. ஆனால் 2015 வரை நானும் எங்கள் அப்பாவுக்கு எனக்கும் அந்த 2005 2015 நான் சொன்னேன் இல்லையா, கடன் வாங்கி கட்டும்போது நான் கடன் வாங்க மாட்டேன், என்கிட்ட எவ்வளோ காசு இருக்கோ அதில் தான் நான் கட்டுவேன்னு சொல்லிட்டு இப்போ தான் 6 மாதத்துக்கு முன்னாடி அந்த ஃபேக்ட்ரியே நான் முடித்தேன்.
நீண்ட நெடிய காலத்தில் என்னுடைய ஃபேக்டரியை முடிச்சிருக்கேன். எனக்கு இது புது நியூஸ். ஆமாம், உங்களுக்கு ஃபேக்டரியை முடிச்சிருக்கேன். ஆனால் அதுக்கு முன்னே சின்னதாக ஒரு 600 சதுரடியை வந்து நான் கட்டினா தான் டாக்குமெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்கன்றதுனால ஒரு 600 சதுரடியை 2008-09 பண்ணிட்டேன். ஸோ அதில் நான் என்ன பண்ணியிருந்தேன்னா சின்ன சின்னதாக வந்து கெமிக்கல்ஸ், ஒரு டெக்ஸ்டைல் கெமிக்கல், சோப், அந்த டிட்டர்ஜென்ட் மாதிரியான கொஞ்சம் ஹை அண்டு கெமிக்கல்ஸ், அந்த மாதிரியான சில பல இதுகளை வந்து ஒரு சப்கான்ட்ராக்ட் மாதிரி பண்ணிகிட்டு இருந்தோம். நடுவில் ஒரு சின்ன ஒரு இதனால அதுவும் நிறுத்திட்டோம். ஸோ அந்த கெமிக்கலும் இருக்குது. ஸோ இப்போதைக்கு வந்து ஏதாச்சும் ஒரு ப்ராஜெக்ட்ஸ் இருந்தால் அதுவும் பண்ணுறதுக்கு என்னுடைய இடம் தயாராக இருக்கிறது. ஸோ புது ப்ராஜெக்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கேன். நான் சொன்னேன் இல்லைங்களா, எத்தனை முறை அடிந்தாலும் நான் திரும்பி நான் எழுந்திடுவேன் அப்படின்னு நம்பிக்கை எப்படி வருதுன்னா இந்த படிப்பு கொடுக்குது எனக்கு. படிப்பும் சரி, கூட இருந்த நண்பர்களும் சரி, கல்லூரி சூழலையோட வழிகாட்டுதல் இது எல்லாமே வந்து வேணும். இது எல்லாமே இருக்கணும். ஒன்று மட்டும் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு வராதுன்னு சொல்ல. எங்கள் அப்பா மட்டும் சொன்னார் நான் வந்துட முடியாது, கல்லூரி படிப்பு மட்டும் இருக்கணும் வந்துட முடியாது, நண்பர்கள் மட்டும் இருக்க முடியாது, எல்லாருமே ஒரு சம கலவையில் இருக்கணும். அதுதான் நான் சொல்கிறேன். நீங்கள் போய் ஃபஸ்ட் மார்க் வாங்கணும்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் ஒரு கல்லூரிக்கு போங்க, போய் படி, நண்பர்களோடு பழகு, அவங்கள வந்து அவங்களோட இது முக்கியம். நீங்கள் படிக்காமல் விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்கூல்லலாம் அவ்வளோ. நான் அதனால தான் என்னுடைய வாழ்க்கையில் நான் என்ன சொன்ன, முதல்ல நான் பள்ளியில் படிக்கும்போது எந்த வித தொடர்புகள் கிடையாது. நான் 1-2 பேர் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. இவ்வளோ விஷயம் தெரியாது. இவ்வளவும் எனக்கு எங்கே போய் கிடைக்குது, கல்லூரியில் தான் கிடைக்குது. அப்போ நீங்கள் இந்த இடத்த கட் பண்ணிட்டீங்கன்னா எப்படி இருப்பான்? எல்லாருமே வந்து முழுமையாக வளர்ச்சி அடையாமல் தான் வந்து நிற்கும். ஸோ அது ரொம்ப தவறான விஷயம். நான் ஃபஸ்ட் மார்க் வாங்கணுன்றது அவசியம் கிடையாது, கல்லூரியில் முதல் மாணவன் வாங்கணும்னு அவசியம் கிடையாது, கல்லூரியில் கோல்டு மெடல் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. கல்லூரியில் படி, பாஸ் ஆகு. ஃபெயில் ஆகிட்டா எல்லாம் அசிங்கமாக பேசுவாங்கல்ல, அதனால் பாஸ் ஆகிடு, நண்பர்களோடு சேரு, இந்த நெட்வொர்க்கை வந்து பழகப்படும். பலதரப்பட்ட ஹியூமன் ரிசோர்ஸ் தான் இருக்கிறதுலே மிக முக்கியமானது. மனித எண்ட் ஆஃப் த டே நீங்கள் பார்த்தீங்கன்னா முடிவில் மனித வளம் தான் முக்கியம். அந்த மனித வளத்தை நீங்கள் எங்கே போய் தேடுவீங்க, எங்கே போய் கண்டுபிடிப்பீங்க? அதனால் எனக்கு அந்த கருத்தில் எனக்கு ஏற்றவே இல்லை. கல்லூரியில் சென்று படிக்கணும், இல்லை கல்லூரி மாதிரி இணையாக வேறு ஏதாச்சும் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா வேணால் அதை நிறுத்தலாமே தவிர, 10வது முடிச்சோடனே வேலைக்கு வந்துட்டிங்கன்னா அரை வேக்காடு செங்கலை தான் நீங்கள் வச்சு பில்டிங் கட்டுறீங்க. நாம் வந்து உங்களை பற்றியும், உங்கள் கல்லூரி பற்றியும், அரசியல் புரிதல் பற்றியும், நீங்கள் செய்த தொழில்கள் பற்றியும் பேசிட்டு வந்தோம். ஆனால் ஆனந்தரசு அப்படின்னாலே நமக்கு வந்து என்னென்னா, உங்களுடைய அடையாளமே வந்து நீங்கள் வணிக குழுக்களில் பயணிப்பது தான். உங்களுடைய பாட்டி வந்து நீ 51 வயசில் வந்து வேலைக்கு போகலாமே, ஏன் இரவு பகலாக சுற்றுற அப்படின்னா, எனக்கு தெரியும் நீங்கள் உங்கள் தொழிலுக்காக நீங்கள் சுற்றலை, மற்றவர்கள் தொழிலுக்காக சுற்றிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த பயணம் எப்படி தொடங்கிச்சு, இந்த பயணத்தில் நீங்கள் செய்கிற செயல்பாடுகள் என்ன, உங்களால் பயன் பெற்றவர்கள் யார், பெரிய வெற்றி எங்கே கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லுங்கள். கண்டிப்பாக. இப்போ நீங்கள் ஆனந்தரசு வந்து யாருன்னு கேட்கும்போது அடிப்படையில் அவன் வந்து வணிக நோக்கு எல்லாமே இருந்தாலும் கூட ஒரு சேவை செய்வதுன்றது அவனுடைய ரத்தத்தில் இருப்பதா என்னன்னு தெரியாது. நான் கட்சியில் இருப்பதற்கான காரணமும் அதுதான். மக்களுக்கு நிறைய சேவை செய்யணும். நம்ம வந்து உங்கள் தந்தை வழியில் வந்திருக்கலாம், அது ரத்தத்தில் இருக்கு. நான் இன்னமும் வந்து பலருக்கு அன்றைக்கெல்லாம் வந்து ஒரு இவ்வளோ கடுமையான பணியில் நான் தொழில் செய்து கொண்டு வந்த போதும் ரேஷன் கார்டு வாங்குறது, மருத்துவ உதவி வாங்குறது, இதற்கான வேலைகள் நான் இருப்பேன். இன்னமும் நான் கட்சியிலிருந்து ஒதுங்கி வந்து விட்டாலும் கூட இன்னமும் ஒரு விஷயம் சொல்லணும்னா, நேற்று முன்தினம் எங்கள் வீட்டுக்கு ஒருத்தவங்க வராங்க. ஏம்மா என்ன அடையாளம் தெரியல, நான் கொஞ்சம் குண்டாயிட்டேன், அவங்க அடையாளம் தெரியல. ஏம்மா இங்கே அவங்க ஒரு 5 வருடத்துக்கு முன்னாடி எங்கள் நகரில் இருந்திருக்காங்க. அம்மா எங்கள் கட்சிக்காரர் இருப்பார்ல, அவர்கிட்ட சொல்லணுமா இந்த மாதிரி அவங்களுடைய கணவருக்கு கேன்சரு, இன்னும் 6 மாதத்தில் இறந்துருவாங்க, எங்கள் எம்எல்ஏ கிட்ட கூப்பிட்டு போயிட்டு ஏதாச்சும் வேலை வாங்கி கொடுக்கணும் எனக்கு அப்படின்ற மாதிரி கேட்டு வந்தாங்க. நான் பழைய ஆனந்தர் சோகர் இருந்தால் வாமான்னு கூப்பிட்டு போயிட்டு உட்காந்து நான் பண்ணுவேன். நான் இப்போ அதை தொடர்பில்லாரே நான் அப்போ யோசிக்கிறேன், நம்ம வந்திருக்கக்கூடாதோ, அரசியல் விட்டு ஒதுங்க கூட, நம்மளுக்கான வாய்ப்பு கிடைக்கும்போது அந்த ஹெல்மெட்டை நான் கழட்டவே இல்லை. கழட்டிருந்தால் ஒரு அடையாளம் தின்னா வெளில நிற்கும்போது சொன்னோம் இல்லையா, இந்த சேவைன்றது வந்து சர்வீஸ் டு த மேன் கைண்டு சொல்லுவாங்க. எப்படி வேணால் நீங்கள் சொல்லலாம். நான் மீண்டும் மீண்டும் மக்கள் தான் நீங்கள் பிரதானமானவர்கள், மக்களை தாண்டி தான் நீங்கள் எது வேணால் சொல்லுங்களேன். இந்த இதில் வந்து மக்கள் தான் முக்கியமானவர்கள், மக்கள் மட்டும்தான் பண்ணும். ஸோ அந்த அடிப்படையில் வந்து ஒரு கட்டத்தில் நான் வணிகத்துக்கு உள்ளார் பார்வை வரும்போது தமிழர்கள் வந்து ஏன் வந்து வணிகத்தில் வெற்றி பெற முடியலன்றது ஒரு பெரிய கேள்விக்குரிய மண்டையிலே இருக்கும். ஏன்னா இங்கே நம்ம இவ்வளோ ரிசோர்ஸ் வச்சுருக்கிறோம், எதுவுமே இல்லையே, எல்லாமே இருக்குது, தமிழர்கள்னு பெரு நிறுவனங்கள் இல்லை அப்படின்றது எனக்கு ஒரு பெரிய வருத்தமாகவே இருக்கும்போது, அப்போ இந்த தமிழ் வணிகர்களை நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணணும். மீதி பேருக்கு நிறைய விவரங்கள் தெரியல. ஒரு எம்எஸ்எம்இயில் போய் லோன் வாங்கணும், இந்த ஃபெசிலிட்டிலாம் தெரியல. ஏன்னா நான்லாம் ஆரம்பத்துலேருந்து இந்த தொழில் சார்ந்து வந்ததுனால இங்கே இதுதான், இங்கே வந்து படிக்கணும், கல்லூரிக்கு போகணும்,
வேலைக்கு போகணும், அமெரிக்கா போகணும், படிக்கணும், வேலைக்கு போகணும், அமெரிக்கா போகணும், இப்படியே தானே வரும். பிராய்லர் கோழிகளாக தானே வளர்த்துக்கிட்டே இருக்கோம் இங்கே. இதை தான் இந்த சமூகமே இருக்குது இல்லையா. ஒரு கட்டத்தில் வந்து எனக்கு ஓகே, எனக்கு வந்து நான் 99 எனக்கு கல்யாணம் பண்ணிட்டேன். எனக்கு வந்து எங்கள் 24 வயது இருக்கும்போது எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. ஏன்னா எங்கள் உறவு பொண்ணே கல்யாணம் பண்ண சொன்னாங்க அப்பா. அதனால் எனக்கு பிரச்சனை இல்லை. மற்றவங்களுக்குலாம் கிடைக்கல. நான் என்னுடைய காலகட்டத்தில் தான் அந்த வந்து ஓப்பன் ஆகுது, அந்த கம்ப்யூட்டர் துறை ஓப்பன் ஆகுது. அப்போது கம்ப்யூட்டரில் நீங்கள் வேலை செய்யணும்னா நீங்கள் வந்து பொண்ணே கொடுக்க மாட்டாங்க. 2000 கொஞ்சம் 30 வயதில் எனக்கு 70s கிட்ல 30 வயசில் இருக்கவங்களாம் போய் கேட்டு பாருங்க. 30 வயசில் கல்யாணம் பண்ணலாம் கேட்டுப்பாங்க. அவ்வளோ ரொம்ப கடினம். ஐடி இல்லைன்னா பொண்ணு தர மாட்டாங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு சூழல் இருக்குது. இவங்கெல்லாம் ஏன் அத்தனை பேரும் தொழில் உள்ள வரலன்னு நான் யோசிப்பேன். இது ஏன்டா இதை கட்டி இன்னமும் எனக்கு நான் எனக்கு அதில் வந்து பெரிய உடன்பாடே இல்லை. அந்த மென்பொருள் துறை வந்து இவ்வளோ பெரிய அபரிதமான வளர்ச்சி. அது நான் வந்து சீச்சி இந்த பழம் புளிக்கும்னு நினச்சி சொல்கிறேன் நான் கூட சில பேர். ஆனால் எனக்கு இன்னும் ஓவராக அந்த துறை வளர்க்கப்பட்டிருக்கோம் அப்படின்ற எண்ணம் கூட இருக்கு. ஏன்னா நீங்கள் இங்கே எந்த பொருள் சார்ந்து அது ஒரு ப்ரோக்ராமிங்க்கு இவ்வளோ பணமா? கடைசியில் நீங்கள் சொன்னது தான் கரெக்டுன்னு முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா சமீப காலங்களில் ஐடியில் வந்து வேலை இழப்புகள் வரும். ஏஐ எல்லாம் வந்துருச்சு, கோடிங் அடிக்கிறதுக்கு அதுவே அடிச்சிடும், டெவலப்பர்ஸே தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி மேபி நீங்கள் சொன்ன மாதிரி. அப்போ இவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க? இப்போ அடுத்த அவர்கள்லாம் அவ்வளோ பேர் அவ்வளோ ஒர்க்கிங் ஃபோர்ஸை வந்து லே ஆஃப் பண்ணிங்கன்னா என்ன பண்ணுவாங்க? எத்தனை பேர்? இப்போ அவர்கள் தான் வந்து ஸ்விக்கி ஜொமேட்டோ வாங்குறவங்களே. இப்போ அவர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லைன்னா ஸ்விக்கி ஜொமேட்டோ நாங்கள் திரும்பி இந்த சைடு இப்படி ரிவர்ஸில் யோசிச்சு பாருங்களேன். இது ஒரு பெரிய சிக்கலாக போகுது. அது எப்படி? ஆனால் தயாராக இருக்கணும். இந்த பாம்பு வந்து எப்போ வேணால் எக்ஸ்ப்ளோட் ஆகலாம் அப்படின்னும் போது நம்ம தயாராக இருக்கணும். அதனால் இதை வந்து தமிழர்கள் வந்து இப்போ இருக்கிற பசங்களை, நம்முடைய அடுத்த தலைமுறை, இப்போ என் மகனோ என் மகளோ கண்டிப்பாக தொழில் தான் செய்யணும், வேலைக்கு போகக்கூடாதுன்னு நான் ரொம்ப தெளிவாக இருக்கும். ஸோ அது ஆரம்பத்தில் நான் என்னுடைய அவர்கள் சின்ன இது. ஸோ இப்போ இதை வந்து ஒரு நெட்வொர்க், ஒரு எல்லாருக்குமான இது ஒரு வாய்ப்பை, இப்போ நீங்கள் எப்படி இதை வந்து ஆவணப்படுத்துகிறீங்களோ இதே மாதிரியான ஒரு வாய்ப்பை வந்து தமிழ் வணிகர்களை எல்லாம் நம்ம வந்து ஒன்றா சேர்த்து அவர்களுக்குள்ளான ஒரு பரிந்துரைகளை, அவர்களுக்குள்ளான அறிவு, இன்றைக்கி இந்த நாளைக்கு இந்த யூடியூப் காணொலி மூலியமாக பார்க்கும் பலருக்கு நான் செய்த தவறுகள், நான் அப்படியே என்னுடைய வாழ்க்கை வரலாற்றில் நடந்த பல விடயங்களை சொல்லும்போது அவர்கள் இவன் இங்கெங்கெல்லாம் தப்பு பண்ணியிருக்கான்னு அவர்கள் எளிதில் கண்டுபிடிக்கிறார்கள். அது ஜென் ஆல்ஃபா கிட்ஸ்லாம் அந்தளவுக்கு நல்லா தயாராக இருப்பாங்க. நீங்கள் எப்படி ஆவணப்படுத்துகிறீங்களோ அதே மாதிரி இந்த அறிவு, இந்த என்னுடைய அறிவு, நான் இதுவரை பெற்ற பாடங்கள் அத்தனைத்தையுமே இந்த சமூகத்துக்கு கொடுக்கணும். அவர்கள் சொல்லி இவங்களாம் ஃபெயில் ஆகிடக்கூடாது, நேராக இவங்கெல்லாம் போயிடணும். இன்னொன்று நான் ரொம்ப குறிப்பாக சொல்லணும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, தொழில்களில் வந்து உண்மையாக இருக்கணும் அப்படின்றதையும் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். தொழிலை காதலியுங்கள், தொழிலை நேர்த்தியாக செய்யுங்கள் சொல்கிறது, இதை எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு இந்த வணிகர்களை நம்ம ஒருங்கிணைச்சு தொடர்ந்து இயங்கினோம். கடந்த 8 ஆண்டுகளுக்கு மேலாகவே இதை ஒரு தொழிலாக, அதற்கு முன்னாலே இதை பண்ணிட்டு இருந்தோம். இப்போ ஒரு அமைப்பாக நாம் இதை செஞ்சிட்டு இருக்கோம். எந்த மாதிரி நீங்கள் செயல்படுறீங்க? பரிந்துரை அப்படிங்கிறத சொன்னீங்க, அறிவு பகிர்தல் அப்படின்னு சொன்னீங்க. வணிக பரிந்துரைகளும், அறிவு பகிர்தல் மட்டுமல்ல வணிக பரிந்துரைகளும் அவர்களுக்கு ஊடாகவே இந்த வணிக பரிந்துரை. நீங்கள் உதவி பண்ணி பெரிய தொழில்கள் செய்தவர்கள் யாராவது இருக்காங்க? கண்டிப்பாக பேர் சொல்ல வேண்டாம். ஆனால் வந்து அவர் என்னோட நம்ம அமைப்புக்கு வந்தாங்க. வந்துட்டு ரொம்ப அவர் ஒரு பேராசிரியராக இருந்து விருப்ப ஓய்வு பெற்றுவிட்டு வந்தார். என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்றது தான் வந்தார். வந்தபோது நீங்கள் வாங்க நான் வந்து இது பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், அப்புறம் ஒரு பிராண்டிங்கில் அவங்களே போட்டாங்க. அது நான் இப்போ சொன்னால் அது பொது தளத்தில் அது சரியாக இருக்காது. அவர் வந்து போட்டாங்க, அது பண்ணாங்க, நீங்கள் இதை பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ அவங்க வந்து ஒரு பொது நிகழ்ச்சி இதை பண்ணுங்கள், மார்க்கெட் பண்ணுங்கள், வாங்க எங்கள் அமைப்புக்கு வாங்க, நாங்கள் உங்களை சப்போர்ட் பண்ணுறோன்னு சொன்னாங்க. அவர் நெடிய தூரத்திலிருந்து என்னுடைய பகுதிக்கு வந்து அவர்கள் எனக்கு கண்டுபிடிச்சிட்டீங்க, இருந்தாலும் நம்ம பொது தளத்தில் யாரையுமே சொல்ல வேண்டாம் அப்படின்றதுனால அவங்க வந்து அப்படியே வந்துகிட்டே இருந்தாங்க. ஓராண்டு காலம் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருந்தார்கள். வந்து கொண்டிருக்கும் போது அவர்களுக்கான ஒரு முறையும் அவங்களுக்கு சொல்லுவோம். நாம் மீட்டிங் முடிஞ்ச உடனே அவங்கக்கிட்ட பேசுவோம், இது பண்ணுங்க இது பண்ணுவோம். அவர்களும் கேட்டுக்கொண்டார்கள். அவருடைய அறிவுமே இருக்குது, அவருடைய மனைவியும் சரி அவருடைய உறவினரும் சரி இதிலெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இயங்கக்கூடிய. பட் அவங்களுக்கு அந்த மார்க்கெட் பண்ணுற கெப்பாசிட்டி மட்டும் கம்மியாக இருந்தது. அதை நாம் சொன்னோம். அப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து ஒரு லோனுக்காக அவங்க போகும்போது எனக்கு தெரியும், இது அவர் சொன்னது. நம்மளும் வந்தார் போவார், அப்படியே போயிட்டே இருக்கோம். பரிந்துரைகளை கொடுத்தோம், நிறைய பேரை கான்டாக்ட்ஸ் கொடுத்தோம், எல்லாருக்கும் பண்ணிட்டு இருந்தார். லோனுக்காக போயிருக்கும்போது பேங்க் மேனேஜர் வந்து உங்கள் ஸ்டேட்மெண்ட், ஓராண்டு கால ஸ்டேட்மெண்ட் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ ஸ்டேட்மெண்ட் எடுத்து கொடுத்துருக்காரு. கொடுத்த உடனே லோன் சேங்க்ஷன் பண்ணிட்டார். இது அவர் சொன்னது. ராத்திரி ஒரு 10:30 மணி இருக்கும், ஃபோன் பண்ணுறாரு, ஐயா இந்த மாதிரி எனக்கு ரொம்ப நன்றிங்க. அடுத்தோடனே இப்படி தான் ஆரம்பிச்சு, ஒரு 10:30 மணிக்கு நான் பதட்டமாக எடுக்கிறேன். என்னென்ன ஐயா இந்த மாதிரி எனக்கு லோன், நான் கூட இன்னும் ஜிபேயில் சும்மா பண்ணுங்க
அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவரிடம் நான் சொல்லுவேன், ஜிபே எடுங்க, அந்த ஸ்கேனர் கோடு வைங்க, இந்த மாதிரி பல விஷயம் சின்ன சின்ன விஷயம்லாம் சொல்லும்போது நான் அவ்வளோதானே, ஒன்றும் பெருசாக நான் ஒன்றும் போயிட்டு ரிலையன்ஸ் பண்ணலாம் நான் சொல்ல, சின்ன அவர்கள் தொழிலில் எளிமையாக அவர்கள் செய்யக்கூடியதை நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன். அதை எவ்வளோ செஞ்சார், இது எல்லாம் பார்த்தேன் சார். 7 லட்சம் ரூபாய் டிரான்சாக்ஷன் ஆயிருக்குங்கய்யா, உங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் சேங்ஷன் வரும், எவ்வளோ வேணும், எனக்கு 5 லட்சம் போதுண்டு லோன் சேங்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக, ரொம்ப நன்றிங்க நன்றிங்க. ஐயா நீங்களாம் என்கிட்ட நன்றியெல்லாம் சொல்லக்கூடாது, நான் என்னுடைய அது எனக்கு அது பெருமை. என்ன ஒரு 8 வருட காலம் நான் வந்து செஞ்சுட்டு இருக்கிறேன். வீட்டிலலாம் சொல்கிறாங்களே எந்த நேரம் எங்கேயோ வரேன்ற போது நான் இந்த மாதிரி ஆக்கியிருக்கேன். இந்த மாதிரி 2-3 பேர் இருக்காங்க. நான் அதை பற்றி நீங்கள் இப்போ கேட்டதுனால இவரை சொன்னேன். அந்த நிறுவனம் வந்து சிப்காட்ல வந்து இடம் வாங்கி தொழிற்சாலை கட்டுறதுக்கும் திரும்பி அதுக்கும் எனக்கு ஃபோன் பண்ணார். அது அலாட் பண்ணி, ஏன்னா அவர்களுக்கு நாம் தான் அந்த வழிமுறைகளையும் சொன்னோம். அலாட் ஆகிடுச்சுன்னு ராத்திரி 11:30 இதே மாதிரி 11:30 மணிக்கு ஐயா ரொம்ப நன்றியா அப்படின்னு சொன்னால் அந்த நன்றி எதிர்பார்த்து இல்லை. ஆனால் அவர் தமிழ் பேராசிரியர், அவரிடம்தான் நான் இவ்வளவு இன்னும் தூய்மையான தமிழை ஆங்கில கலப்பில்லாமல் பேசுவதற்கெல்லாம் அவர் தான் நிறைய எங்களுக்கெல்லாம் பாடம் எடுப்பார். அவருக்கு இது சேவையாக தான் நான் பார்க்குறேன். இந்த மாதிரி பலர் இருக்காங்க, நிறைய இருக்கும். அதெல்லாம் நம்ம பணியில் இதை அப்படியே கடந்து போய் இதுலேயே நம்ம லயிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து நம்ம செய்ய மாட்டோம். இந்த புகழ் போதை வந்து உங்களை உட்கார வச்சுரு, நம்மளால தான்டா அவன் அது வந்து நீங்கள் சொல்லி கேட்காம போய் மாட்டிக்கிட்டவங்க யாராக இருக்காங்களா? அதுவும் பேர் சொல்லாம சொல்லலாம். நீங்க இதெல்லாம் அனுபவம் தானே? அனுபவம் தான். இப்போ உங்களுக்கு ஒன்று சொல்லணும்னா, என்னுடைய பகுதியில் அவர் திருவொற்றியூரில் தான். அவர்கள் வந்து ஒரு முறை வந்து அவர்கள் வந்து என்னன்னா, இந்த கருப்பட்டி மைசூர் பாக் செய்வதில் வந்து அவங்க ரொம்ப திறமையானவர்கள், நல்லா இருக்கும் அவங்க வந்து இந்த பெரிய பிராண்டுக்கு ஈக்குவலாக அவர்கள்லாம் செய்வாங்க. அவரிடம் வந்து யாரோ என்னுடைய பெயரை சொல்லி அப்படி எப்படின்னு தெரியல, இவருக்கு ஃப்ரெண்டு தாங்க நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்ககிட்ட ரொம்ப தெளிவாக சொன்னேன். 1 கிலோ 2 கிலோ 5 கிலோலாம் பண்ணும்போதே காசை வாங்கிக்கோங்க, ஏன்னா முழுவதுமாக அவர்கள் ஆவின் நெய் தான் போட்டு பண்ணுவாங்க. நானே பார்த்துருக்கேன், அவ்வளோ நல்லாயிருக்கும். அவங்களே ஒரு இது அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அதெல்லாம் ஆர்டர் வந்துருச்சு. இது கிட்டத்தட்ட வந்து ஒரு 50,000 ரூபாய் மதிப்புக்கு ஸ்வீட் கொடுத்துருக்காங்க ஆர்டரு. இவங்க என்கிட்ட சொல்லவே இல்லை. ஓகே, ஆர்டர் வந்துருச்சு. ஒரு வார்த்தை சொல்லி தான் நம்ம யார் என்னன்னு கேட்டு ரெஃபரன்ஸ் பார்த்துருக்கலாம். அவங்க வந்து எப்படியோ என்னுடைய பெயர் இருக்கும், யாரோ சொல்லுவாங்க, இல்லை ஆனந்த் தான் சொன்னார்ன்ற மாதிரி சொல்லியிருக்கலாம். அது என்னிடம் கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணியிருக்கலாம், பண்ணலை. நீங்கள் எடுத்துகிட்டு வந்துருங்கன்னு சொல்லிட்டு அட்வான்ஸ்லாம் ஒரு 5,000 ரூபாய் வண்டி போட்டு நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க, டெலிவரி கொடுத்துட்டு 40,000 வாங்கிக்கன்னு சொல்லி இவங்க ஆட்டோவில் இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஓல்டு மகாபலிபுரம், பழைய மகாபலிபுரம் சாலையில் கொண்டு போய் ஏதோ ஒரு இடத்துல கொடுத்துருக்காங்க. கொடுத்த உடனே காசு போடுங்கன்னா, இல்லை நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், இன்னொரு இடத்துக்கு வரணும். அவங்க ஏமாற்றப்பட்ட பிறகு தான் இந்த கதையெல்லாம் சொல்கிறாங்க. இன்னொரு இடத்துக்கு வரணும், காசு வாங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் அப்படின்னா நீங்கள் அங்கேயே இருங்க, ஆட்டோ விட்டு நீங்கள் வேற ஒரு ஆட்டோவில் வந்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? எப்படி அவன் ஏமாத்திருக்கான்னு மட்டும் பாருங்க. ஆனால் இது வந்து உங்கள் அமைப்பில் இருந்தவரா? யாரு? இல்லை ஏமாத்தினவர் யாருன்னே தெரியாது. ஏமாற்றப்பட்டவர் எங்கள் அமைப்பில் இருக்கிறவர். ஓகே, நீங்கள் காசு வாங்கிட்டு ஒரு வணிகம் பண்ணுங்கன்னு சொல்கிறோம், மீறி பண்ணுறாங்க. அவங்க வந்து என்னன்னா, என்னுடைய நண்பருடைய நண்பர்னு அவர் சொல்லியிருக்காரு. அந்த மாதிரியே ஒரு ஆளே இல்லை. அவர் சொல்லி யாருன்னே இன்னும் வரையும் எங்களால் கண்டுபிடிக்க முடியல. ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தில் இன்ஃபோசிஸில் போயிட்டு நீங்கள் ஒரு ஜிஎம்மாக இருந்தாலும் தொழிலாளி தாங்க. நான் முதலாளிகளை உருவாக்கணும்னு நினைக்கிறேன், அவ்வளவுதான். தமிழ் முதலாளிகள் நிறைய பேர் உருவாகணும். C2C 10 லட்சம், C2C 12 லட்சம், எதுவானாலும் நீங்கள் தொழிலாளி தான். பிஸ்னஸ் பீப்புள் ஆர் டிஃப்ரெண்ட் பீடா. தமிழர்கள் தாழ்ந்துட்டாங்களா? சரிப்பா, இந்தாப்பான்னு ஒரு 25 கோடி எனக்கு நீங்கள் பேக்கில் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதோட நான் என்ன ஆவேன்? அப்படியே செயலற்று போயிடுவோம்.